நீங்கள் புதுசாக ரீவைண்டிங் பண்ணுறீங்களா அப்படின்னா இந்த காப்பரை வெட்டுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. அது எப்படி வெட்டுறதுன்றது சில பேர் தெரியாமல் வெட்டி கோரை வந்து வீணாக்கிடுவீங்க. கோரை வீணாக்காமல் வெட்டி எடுக்கணும். உளியை வச்சு வெட்டும்போது கவனமாக வெட்டணும். அது எப்படின்னா, இந்த மாதிரி நம்ம வந்து கார்பெண்டர் யூஸ் பண்ணுற உளியை வச்சு தான் வெட்டுவோம். இதை வெட்டும் போது இப்படி வச்சு ஃப்ளாட்டுன்றது மேலே இருக்கணும். அதாவது வந்து ஒரு பக்கம் ஃப்ளாட்டாக இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தோன்னா கட்டிங் பண்ணியிருக்கும். இந்த கிராஸ் கட்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ இந்த ஃப்ளாட்டாக இருக்கிற பகுதியை பார்த்தீங்கன்னா நேராக வச்சு நீங்கள் மேல் பகுதி வச்சுக்கணும். மேல் பக்கத்தில் வச்சு இது மாதிரி வச்சு வெட்டினீங்கன்னா உங்கள் கோரை வந்து வீணாக்காமல் காப்பரை வெட்டிக்கிட்டு போகும். நீங்கள் இப்படி திருப்பி வச்சு ஃப்ளாட்டாக இருக்கிற பகுதியை கீழவும் கிராஸ் கட்டிங்காக இருக்கிறத வந்து மேலும் வச்சு வெட்டினீங்கன்னா கோரை வந்து கீழே வெட்டிக்கிட்டு தான் போகும். அது வந்து கோரை வீணாகிடும். அதனால் வந்து கோரை வீணாக்காமல் விட்டுணுன்னா நீங்கள் ஃப்ளாட்டாக இருக்கிற பகுதியை வந்து மேலே வச்சு வெட்டுங்க. உளி அந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிறத மேல் பக்கம் வச்சுக்கிங்க. நீங்கள் இந்த கிராஸ் கட்டிங் இருக்கிறத கீழே வச்சுருங்க. அப்போ தான் வந்து காப்பரை கோரை வந்து வீணாக்காமல் காப்பரை மட்டும் வெட்டிக்கிட்டு போகும். இது மாதிரி வச்சு வெட்டுங்க.